இளங்கொடியை நீ தான் கட்டி விட்டியா? இளங்கொடியவா? சரி, உன்னைய வச்சு ஒரு நகைச்சுவை ஒன்னே அங்கிட்டு போ. ஆமா, ஒரு மாறிய நடக்கும் போது லெப்ட் கால் ஓரம் கட்டுதா தண்ணியை போட்டாங்கடா. அருமையான மக்கள், இந்த நாடகம் பார்க்க வர்றதுக்கு நம்ம கிராமத்தாளுக இன்னும் திருந்தலப்பா. எந்த மாசத்துலயும் ஒரு சாக்கு வச்சிருக்காங்க. இப்போ ஊர்ல இருந்து கிளம்பும் போதே 4 பேர் பேசியிருப்பேன். இந்த பனியில போய் நாடக மசரை பார்த்துக்கிட்டு வெயில் காலத்தில் வரும்போது அதையும் சொல்லுவாங்க, இந்த வெயில் கனகனன்னு இருக்கு, இதில் போய் நாடகத்தை பார்த்துட்டு. மழை காலத்துலையும் அதையும் சொல்லுவாங்க, தூத்த புண்ணு புண்ணுன்னு விழுகுது நாடகம். அப்போ எதுக்குத்தான் நாடகம் வைக்கிற? ஐயா காவல்துறை அதிகாரி ஐயா, ஒரு 12:45 போல் இங்கிட்டு 4 போலீஸ் அங்கிட்டு 4 போலீஸ் இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்சம் ரூபா லைசன்ஸ் இல்லாததுக்கு வாங்கலாமியா? வண்டி எடுத்துட்டு போயிடல. அருமையான மைக் செட். கொஞ்சம் சார் போய் இன்னரை வைக்க போதும். ஏய், நீ மை செட்டு போறியா இல்லை மாட்டு வண்டி வத்துறவனா? தலப்பா கலட்டு தரத்தின பிடிச்சவள ஓட்டனா தலை மசுறு நக்கன மாதிரி இருக்கும். ஹலோ ஹலோ, கூட்டரம்ப கூடி வச்சு இன்னைக்கு கமுத குடியில இந்த கண்ணனை வணங்க கூட்டரம்ப கூடி வச்சு. என்னப்பா அது? எவனாவது சாமி பாட்டுக்கு நீர்மலாடி அடிப்பானடா. ஹலோ, நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே, நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே. எத்தனையோ பெட்டிக்காரர்கிட்ட நான் பாடியிருக்கேன். ஆனால் என்னையே குரலில் அவுட் பண்ணுற ஒரே ஆள் நீ தான். நான் ஏதோ ஊரை ஏமாத்திக்கிட்டு அரை தொண்டையில் கத்துறேன், நீ டாப்பில் பாடி நீ அசிங்கப்படுத்துறியா? இது என்னடா சினத்தவளை அறுத்தது மாதிரி. அதுக்கு மேல கத்துனா கொட்டை வாய் வழியா வந்துடும். ஆளு வந்து கூடி இருச்சானே, ஆளு வந்து கூடி இருச்சு நானே. இந்த ஆடரந்த கூட்டத்தில் நடனாரே. அப்படி போடு சொல்றேன். கூட்டரம்ப கூட்டரம்ப கூடி இருச்சு நம்ம நாடகத்தை. வாசிட்டு அது முண்டை குச்சியில அடிக்க தெரியல. என்ன தவறாத அது பாபா நீ அடிக்கும் போது பாடிமா எந்தடா மச்சான் பந்தவா சண்டை நிடுவா. பாடிமா எந்தடா மச்சான் பந்தவா சண்டை நிடுவா. ஓடி விளையாடுவா ஏமாமா. இந்த ஓடரந்த கூட்டத்தில எழமாமா, இந்த ஓடரந்த கூட்டத்தில எழமாமா. ஓடு ஏலோ 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 மாமா ஏலோ 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 மாமா ஏலோ ஏலோ மாமா ஏலோ. ஊர கரண்ட் வச்சு உள்ள கமுத கூடி ஒத்துமையாகிருச்சு, ஒத்துமையாகிருச்சு, ஒரு திரண்டிருச்சு, ஒத்துமையாயிருச்சு, ஒத்துமையாயிருச்சு ஆயிருச்சு. நாடு திரண்டிருச்சு மாமா, நாடு திரண்டிருச்சு மாமா, நாடு திரண்டிருச்சு மாமா. நம்ம நாடகத்தை பார்க்கத்தான ஏழக மாமா. இன்னைக்கு வள்ளிக்கு திருமணமா. சலங்கமணி மாடு முட்டி சரட்டு வண்டி கட்டி
என்ன வடித்தாலும் என்ன ஆடினாலும் அதே நாடகம்தான், அதே ஆளுகதான். பருப்பு வேகலைன்னா லேசாக சிலிண்டரை கூட்டி வை. பனி நேரம் பதத்து போச்சு, எப்படி வேகும்? நீ எதுக்கு உட்காந்துருக்கீங்க அவன்? வா, இந்த வாங்கின துண்டை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறியா? இல்லை, அப்போது மெசேஜ் பண்ணி ஒரு ஆளுக்கு 2 வச்சுக்கிறோம்னு எல்லாம் நோட் பண்ணுவேன். காமிக்காக நடித்துக் கொண்டிருக்கும் கள்ளிச்சேரி MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கமதக்குடி யாதவ சங்கத்தின் சார்பாக யாதவ சங்க தலைவர் அவர்கள் இந்த பொன்னாடியை பற்றி கௌரவிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா 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 ஐயா, இந்த 4 பேர் எதுக்கு வந்தா? யூரியா முடைய இறக்க வந்தாங்க. எல்லாத்துக்குன்னா போட்டு விட்டுருங்க ப்ரோ. இதுதான் உங்கள் மேலே சீன்னு வர்றது எனக்கு. புதுகை MK ரத்தினப்பா ஹார்மோனியம் அவர்களுக்கு கமதக்குடி யாதவ சங்க தலைவர் பொன்னாடை வைத்து அறிவிக்கிறார். மிருதங்க வித்துவான் M காளீஸ்வரன் மிருதங்கம், பலவாத்திய புகழ் K சூர்யா ஆல்ரவுண்ட் அவர்களுக்கு பொன்னாடை வைத்து அறிவிக்கப்படுகிறது. தாள கலைஞர் M பார்த்திபன் சின் தாளம் அவர்களுக்கு. இங்கே கொஞ்சம் பார்த்துக்கிறங்க என்ன பண்ணுறாங்கன்னு. ஒப்பிக்கிறேன். பள்ளிக்கூடத்தில் படித்தேன். ஓரண்டா 1 ஈரண்டா 2 16 அண்டா என்னமோ தெரியலேன்ட்டுவேன். அடுத்தபடியாக தாளம் பார்த்திபன் அவர்கள். தாளம் பார்த்து நான் பேசுகிறேன் தம்பி. ஏன் தம்பி அரைஞ்சு விடுவேன்? அப்போ கொஞ்சம் நான் பேசுகிறேன், என்ன அவசரப்படுறேன்? இங்கே யூடியூப் எடுத்து கொண்டு இருக்கின்ற ஆனால் யூடியூப் போடணும், இல்லைன்னா நம்ம ஊரை பாதிஷனை கட் பண்ணிடுவாங்க அவங்க. 3 பேர் தான், ஏன் துண்டு இல்லையா? இவ்வளோ ரகசியமாக வந்து பேசுகிறேன். பொன்னாடையை பொத்தி இந்த பனி என்று பாராமல் சாம்பார் சோத்தை போட்டு அதில் 4 வேன் டிரைவர் முதற்கொண்டு கறி நினச்சி 100ல் வந்திருக்கேன். சாம்பாரை 10 திருப்பி ரிவல்ஸ்லேயே வீரசோளம் போயிட்டேன். யூடியூப்புக்காரங்க இங்கே வருவீங்களாப்பா, தாயம் விளையாட கூப்பிட்றாங்க. இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டு அன்பு தம்பி ராமநாதபுரம். டேய் என்னடா 3 பேர் வந்துட்டா கொக்கு கூட தள்ளி விட்டுருவாங்கடா, உட்கார். 3 பேர் வாங்கிட்டு வர சொல்லுவோம். இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டு அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் அவர்களுக்கும், என் அன்பு மகன் குறிவேந்தல் பாண்டி அவர்களுக்கும், தம்பி கனி எல்லாருக்கும் வாங்கிட்டு யூடியூப் கனி 3 பேர்த்துக்கு வாங்கிட்டு போய் வீடு வராமல் கொடுத்துருப்பா. மை செட்டு போட்டிங்களா? மருதமணிக்கு அப்புறம் போடுங்க. அவன் உள்ள டான்ஸை போட்டு அமைக்கிட்டு கிடப்பேன். கெட்ட ரோக்கர் தூமியை குடிக்குமா? எங்களை பொன்னாடையை ஒத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத அன்பு கிராமம் கமுதக்குடி கண்ணனுடைய ஆலய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு எங்களை எல்லாம் அழைத்து வந்து சீரும் சிறப்புமாக அடுத்த வருஷம் எடுக்கும்போது காட்டன் துண்டா எடுங்கய்யா. இதெல்லாம் மசரில் சிக்கும். ஹலோ, தவுள் மீனிங்க சிரிக்கக்கூடாது, கால் மசரில் சிக்கும். அவன் 11 வந்து நாடத்தை கிடக்க வந்திருக்காங்கடா. பொன்னாடியை பொத்தி கௌரவப்படுத்திய கமுதக்குடி அன்பு கிராமத்தார்களுக்கும் யாதவ பொதுமக்களுக்கும் எங்களது நாடக குடும்பத்தின் சார்பாக நன்றி, வணக்கம். வணக்கம். எழுத்து போட்டாச்சு, படம் போட போகிறாங்க. அருமையான அன்பு கூடிய ஏன்டா முண்டை டைலாக் பேச விட காமெடியை கெடுக்கிறிய. என் உயிரில் மேலான பாசத்தை மட்டும் 80 டன் நெஞ்சில் சுமந்து இல்ல எது அறந்தாங்கி சோசியர் சுப்பு சொன்னார். என்ன சொன்னாரு? தைப்பூசத்துக்குள்ள உன் ஜாதகத்துல 3 கொலை உலகம் உண்டு. 1 பார்த்திப்ப 2 மருதமணி 3 ரொம்ப தள்ளி பெட்ரோல் கொண்டு எரிஞ்சு விட்டுருவேன். என்னம்மா தம்பி எத்தண்டி வார்த்தை சொல்றேன் பாரு. சொல்ல வாட்சி காட்டுறோம், வாசிக்க சொல்ல மறுபடியும் பண்ணுங்க. நீக்குற படம் பார்ப்பேன் போலடா. எத்தண்டி வாத்திய டும்பும் டும்புன்றானடா. பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து பைக்கிலே பிரேக் இருக்கா, ஆக்சிலேட்டர் இருக்கா, பெட்ரோல் இருக்கா, மொத்தத்தில் போட்டிருங்க சட்டி இருக்கா என்று கூட இரவு நேரத்தில் பார்க்காமல் எங்களை பார்ப்பதற்காக இந்த பணி என்று பாராமல் சொற்று கூட எடுக்காமல் பாசத்தை அள்ளி தெளிக்க வந்திருக்கின்ற என் உயிரில் மேலான அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய பணிவான இரவு படம்.
கைதட்டின 57 பேர் தமிழ்நாடு, பாக்கி இருக்கிற 1000 பேர் என்ன ஆந்தமானா சுலோனா கைதட்டா. போதும் போதும், வர வர வாத்தியார் மாதிரி ஆயிட்டேன், பள்ளிக்கூடம் மாதிரி. இந்த தமிழன் கைதட்டுறது கூட யோசிப்பேன், ஏன் ஒரு ஆள் சொல்லி தரக்கூடாது. தட்டுறால கையை பிடிப்பேன், தட்டாத தட்டினேன்னா வண்டியில் ஒன்று ஏற்றிட்டு போக மாட்டேன். அவன் சொன்னா தட்டிடுறத உடனே. அதான் உலகத்தில் ஒரு பிறவி என்றால் மனித பிறவி. அந்த மனித பிறவியில் எல்லாரும் அண்ணன் தம்பியாக ஒற்றுமையாக வாழணும். அதை மேடை மேடைக்கு நான் சொல்கிறேன், யாரும் ஒரு அடி நிலத்தை விட மாட்டேன். நெருக்கி இவன் வயக்காட்டில் வரப்போ போட்டு அவன் காலி பண்ணுவேன், சரிச்சு அவன் காலி பண்ணி கடைசியில் 2 பேரும் வரப்பு இல்லாமல் பொத்துன்னு விழுந்து காலை கெந்து வாங்கி. அப்படி இந்த உலகம் அப்படி ஆகிப்போச்சு. இன்னைக்கு எதுக்கு மரியாதை அப்படின்னா சரக்குக்கு தான் மரியாதை. இந்த சரக்குக்கு 2 பேர் வச்சிருக்கேன். யாராவது ஒரு ஆள் வந்தானே அழகா சொல்லுவேன், என்ன மச்சான் சின்ன டீ சாப்பிட்றீங்களா பெரிய டீ சாப்பிட்றீங்களா? சின்ன டீனா இவன் வீட்டுக்கு போயிடுவேன், பெரிய டீனா இவன் பொண்டாட்டி விளக்கமாச்சு அடிக்கிற வரைக்கும் அங்கேயே கிடப்பேன். இந்த சரக்குக்கு அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க. நாட்டில் எங்கே போனாலும் சரக்கு. இன்னைக்கு கமுதக்குடியில் இந்த ஆலயத்துக்காக காப்பு கட்டி நீங்கள் அற்புதமாக கும்பாசி விழா நடத்துகிறீங்க. இந்த ஊர் நல்லா இருக்கும் என்பதற்காக கண்ணனுடைய அருள் உங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கும், எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு பகுதியில் நான் நாடகத்துக்கு போகும்போது ஊரில் எல்லாருமே காப்பு கட்டியிருந்தாங்க. ஆனால் காப்பு கட்டியிருந்த அதுலேயும் சில பேர் காப்பு கட்டிட்டு தண்ணியில் ஓட்டு தண்ணியை போடுறேன். அப்போ என்ன மயத்துக்கு காப்பு கட்டுறேன்? காப்பு கட்டிட்டு தண்ணி அடிக்கிறேன். அதே மாதிரி மாலையை போட்டுட்டு மாலையை கலட்டி வச்சு தண்ணி அடிச்சுட்டு திருப்பி ப்ரெஷ்ஷை போட்டு பல்லு வலிக்கிட்டு மறுபடியும் மாட்டிக்கிறேன். தெய்வம் எங்கே இருக்கு? உண்மையான தெய்வம் மனதார யாராரு கடவுளை உன் கண்ணீர் சிந்து வேண்டியா அவனுக்கு கடவுள் காட்சி அளிப்பார், வரம் தருவார். இப்போ சாமியெல்லாம் அப்படி கிடையாது. 85 பைக்கில் போகிறேன், ஒத்த கையை விட்டுட்டு சாமி கிஸ் அடிக்கிறேன், கருப்பு போயிட்டு வரேன், அப்படி பருப்பு எடுத்துருவாங்க. செத்த முண்டை. சிரிக்கக்கூடாது, சிந்திக்கணும். எல்லாரும் சிந்திச்சு பழகு. காவல்துறை அன்பு அதிகாரி இங்கே வந்திருக்கீங்களா? இருக்காங்கல்ல, காவல்துறை அதிகாரி ஐயா அவங்களும் பார்த்தாங்க, அவங்களும் இப்போ ஒளிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாத்துக்கும் ரூமர் கொடுக்குறேன். எப்படி பைபாஸில் நின்றுட்டா அங்கே 2 பேர் அங்கேயே பாலத்திலே உட்காந்துருப்பேன், அவதாரம் கட்டிவிட்டு. எப்படி எவனையும் இங்கிட்டு போக விட மாட்டேன், அங்கிட்டு போக விட மாட்டேன். எப்படி ஃபோன் அடித்து கமுதக்கூடிய ஆளுகளுக்கு அப்புறம் சொல்லிடுவேன், மாப்பிள்ள 12:30 மேலே வாங்க மாப்பிள்ள, என்ன எதுவும் பிரச்சனையாகுண்ணா, போலீஸ் நிற்கிறாங்க. அவன் 12:30 நான் வந்தா தானடா, நைட்டு 2:30 கூட அங்கிட்ட ஒன்றுக்கு இருக்க வர மாட்டேன்னா, அவன் படுத்துக்குருவேன். அதில் போகும்போது அப்படியே சீனில் காட்டுவாங்க. தெரியாமல் ஒருத்தன் போயிட்டானா அவனை உசு உசுன்றான். எப்படி ஹலோ ப்ரோ ப்ரோ அவன் போயிடுவான். போன உடனே எங்களுக்கு திரும்பி பார்க்கும்போது சரி அவன் தப்புன்னு வண்டியை நிப்பாட்டிட்டு அவன் அவன் என்ன பண்ணுவான்ற டீப்பில் குத்தி விட்டுக்கிட்டு பஞ்சர் ஆச்சுன்னு தள்ளிட்டு போகிறாங்கடா. டெக்னிக். காவல்துறை பார்த்தாங்க, நேற்று இந்த பாலத்தில் நின்று கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபா வசூல் பண்ண, இன்னைக்கு எவனும் வரல, எவனோ ரூமர் கொடுக்குறேன் அப்படின்னு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சீமக்கரு தூரில் ஒளிய ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கடா கண்டாயில் வாங்கடாங்க தானே வருவீங்க. அப்படியே லத்தியை வச்சுக்கிட்டு போனவனு ஒரு எரியுது. அதில் ஒருத்தன் சுதாரிச்சு லத்தியை தூக்கிட்டு போய் ஆடு மேய்க்க கொண்டு போயிட்டேன். இது ஒரு காமெடியா? காவல்துறை என்பவர்கள் யார் அப்படின்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அவங்களுடைய சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆளும் ஹெல்மெட், தலைக்கவசம், உயிர் கவசம். அந்த தலைக்கவசம் அவன் படுற வாடு. போலீஸை பார்த்தவனே சில பேர் பதட்டத்தில் ஹெல்மெட்டை எப்படி மாற்றுன்னு தெரியாம மூஞ்சி தெரிகிற இடத்த இங்கே மண்டைக்கு பின்னாடி மாட்டுறதை முன்னாடி மாற்றி அன்னைக்கெல்லாம் ஒரு ஆளை விட்டு ஏற்றினா தலை வெதரே இல்லை. முண்டை என்னாச்சுன்னா அவன்கிட்ட போய் கேள்றான், ஏன்டா அதிர்ச்சி ஆகுற, ஏறி பிரிஞ்சு போச்சு எல்லாம். இந்த உலகம் அந்த அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு கறி கவுச்சி இருந்தால் தான் யாருமே வீட்டில் கைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பத்திரிக்கை வைக்கும்போது இந்த புதுசாக விசேஷம் வைக்கிறாங்கல்ல, அவங்ககிட்ட யாராவது கேட்டிருக்கம்மா, ஏப்பா 1000 பத்திரிக்கை அடிக்கிற, சாப்பாடு கறி ஓடுற, செலவு அத்துட்டு போயிருமே, செலவை குறைக்க வேண்டியதானே
இதெல்லாம் யார் இங்கே பேசுறது? ஹலோ ப்ரோ, அண்ணே அண்ணே பேசாதீங்கண்ணே, சத்தம் கேட்குறீங்க. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? பேசுகிற ஆளுங்க அந்த 12ஆம் ரூமில் போய் படுத்துட்டு பேசு. அங்கே டான்ஸ் பிரைவேசி ஒத்தையில் உட்காந்துருக்கு, போங்க. ஆமாம் ஆமாம், அங்கிட்டு போங்க. என்ன பேசுகிறேன்? இப்படித்தான் பேசி தான் தமிழ்நாடு இப்போ பேச முடியாமல் கிடக்கு. சிந்திக்கணும், எதில் விட்டேன்? நன்றி நன்றி. இதுக்கு மட்டும் 4 பேர் உட்காந்துருக்கு கோரஸா. அப்போ பத்திரிக்கை கொடுக்கும்போது கேட்பாங்க, சாம்பாரா கறியா? சுத்த கடா, இளங்கடா 7 கடா. அப்போ வந்துடும்டுவேன். சாம்பார்னா விசேஷத்துக்கு போகவே மாட்டாங்க. ஊரில் ஒரு ஆள் போனால் மொத்த ஆள் 150 பேர் அவன்கிட்டே கொடுத்து விட்ருவாங்க. அவன் சொக்கலிங்க காதுக்கு தானே போகிறேன், எனக்கு 201 எழுதிரு. இவன் என்ன பண்ணுவேன், இம்புட்டு காசையும் சேர்த்து வச்சவன் ஒழுங்காக போய் எழுத மாட்டேன். இவன் 12 மணி வரைக்கும் அப்படியே உச்சி வெயிலில் உட்காந்துருப்பேன். அந்த சரக்கு போட்டு அங்கே போனால் 12 மணிக்கு மேலே நிற்கிற ஆள் ஊரம் போதையாத்தான் இருப்பேன். வாங்க இவனும் வாங்க, கடைசியில் அம்புட்டிஞ்சு ஆட்டுவிட்டு கடைசியில் இந்த கொடுத்த காசை எழுதாமே வீட்டுக்கு வந்துடுவேன். வீட்டுக்கு வந்துட்டு கேட்குற ஆள்கிட்டலாம் அவ்வளோதான், கொல்லங்கூடி காளி மேலே சத்தியமாக நான் எழுதுனேன், கருப்பு சாமி மேலே சத்தியமாக எழுதுனேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் ஏமாற இருக்க வரைக்கும் ஏமாத்திர இருப்பேன். 5 கிலோ 100 ரூபாய்னு தக்காளி சொன்னால் பொம்பளை ஊரை வரைஞ்சி கட்டி போய் வாங்குறேன். அவன் டெக்னிக் என்னென்னா, 1 கிலோ 20 ரூபாய்ன்னு சொன்னால் இதுக்கு மலிப்பிருங்க வாங்காதுங்க. அதனால் 5 கிலோ 10 ரூபா, 3 சேலை 1000 ரூபாய்ன்ட்டு வாங்கி அதை பெருமையாக எடுப்பேன். ஆனால் ஒரு சேலையுடைய விலை தெரிஞ்சால் எடுக்க மாட்டேன். அதனால என்ன சொல்றேன்னா, இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு என்ன அவசியம்னா கல்வி அவசியம். கல்வி கற்றுத்தரக்கூடிய வாத்தியார் பிறந்தங்க யாருன்னா தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்பனா வாத்தியார் தான். அந்த வாத்தியாரை யார் மதிக்கிறா? நானா அன்னைக்கு சிவகங்கை மாவட்டம் சாத்திரசோட்டை அருகாமல் உள்ள மல்லல்ல படித்தேன். எங்கள் வாத்தியார் நினச்சி என்னை அடிப்பார். என்னை சொல்லுவார் எங்கள் வாத்தியார், ராதா சனி ஞாயிறு லீவு அப்படின்வார். சொல்லுங்கள் ஐயா அப்படின்வேன். ஒரு 25 மட்டக்கம்பு செதுக்கிட்டு வரான்டுவேன். எதுக்கு? வாத்தியார் சொல்லுவார், எதுக்கு? 15 காய்ச்சவா? அடிக்கத்தேன், அடுத்தவன் அடிக்க. நான் அந்த கம்பை விடிய தூக்கம் முழிச்சு பனை மரத்தெல்லாம் கருக்கெல்லாம் வெட்டி சீச்சு அதில் பொம்மை படமெல்லாம் வரைஞ்சி கொண்டு கொடுத்து ஒரு அரை மணி நேரத்தில் அந்த கம்புக்கிட்ட அடி வாங்குறவன் நான் தான். அடிச்சுட்டு அந்த ஆள் விட மாட்டானப்பா. சார் ஒன்றுக்கு சார் அப்படின்வேன், இங்கே வா அப்படின்னு 2 அரை அறைவேன், திருப்பி 2 அடி. அப்படிலாம் அடி வாங்கி அடியாத பிள்ளை படியாது. இன்னைக்கு அப்படி கிடையாது. வாத்தியார் ஒரு பயலை அடிச்சு விட்டாருன்னா சாயந்தரம் வாத்தியார் பள்ளிக்கூடத்தை விட்டே வர முடியாது, வெளியில் வர முடியாது. 2 லாரியில் அருவா கம்போட இங்கிட்டு பார்த்தா பொம்பளையால் ஊற மிளகாத்தூள் பாக்கெட்டோட வாத்தியார் கண்ணில் அடித்த வேலு கம்பிட்ட குத்துறதுக்கு வாத்தியார் மெயின் கேட் வழியே வர மாட்டார். அவர் கிளம்பிட்டார், பக்கத்தில் கொச்சக்கயிறை போட்டு வேப்ப மரத்தில் ஏறி விழுந்து கொப்பை ஒடிச்சு. ஏன் அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு இந்த உலகம். இங்கே இருக்கிற தாய்மார்களே, உங்களை அத்தனை பேரும் சொல்கிறேன், இந்த உலகத்தில் தாய் இல்லாமல் நாங்களாம் வருவதில்லை. ஆனால் அந்த தாய்மார்கள்லாம் அந்த காலத்துலலாம் பெரியவங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க, புருஷங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்க. அந்த காலத்தில் ஏது இன்னைக்கு சீன்ஸ் பேண்ட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி டிக்கி தர்றவங்களுக்கு இங்கே போட்டு போகிறேன். டவுன் பஸ்ஸில் ஏறுறேன், பேண்ட்டு அங்கேயே கிடக்கு, சட்டியோட காலேஜ் போயிட்டு வந்துடுறேன். ஆனால் அப்போல்லாம் அப்படி கிடையாது. அப்போ பூரா கோமணம் தான். அந்த கோமணத்தையே ஊசி போட்டு தச்சு திஸ் லக்கேஜ் அந்த டாங் தண்டு தாங்க முண்டை. அந்த அளவுக்கு அந்த காலத்தில் கோமணம். அதை எங்கள் ஆத்தா வாசம் எடுத்து துவைச்சா. அப்பத்தான் வாசம் போட்டு அப்படியே சவுக்கார் கட்டில துவைச்சிச்சேன். இப்போ பொம்பளை ஆளுகள்லாம் எந்த பொம்பளையும் துவைக்க முடியாது. ஜட்டி போட்டிருக்கேன், 2 வருஷத்துக்கு ஒரு ஜட்டி தான். பூராமே கண்ணா 2000 ஓட்டை 3000 ஓட்டை அப்படியே அடை பிடிச்சி கிடக்கும். இன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை துவைச்சு புழிஞ்சிச்சு கோமால கொண்டு போய் சேர்த்துட்டாங்க மீனாட்சி மிஷின் ஆஸ்பத்திரியில். அப்படியே சப்புன்னு நோக்கலை. அதுலேயும் சில பேர் அந்த ஓட்டச்சட்டியை போட்டுட்டு கொட்டை கம்புலாம் ஏறுவாங்க. அன்னைக்கு ஒரு மைசெட்டு போகிற ஒரு ஆள் அப்படித்தான், தம்பி மேலே ஏறி கட்டுன்னு ஏறி இருக்காப்புல ஓனரை காணாம். அவர் ப்ரெஷரு பார்த்துருக்காரு அண்ணாந்து.
குழாய் எது யூனிட் எதுன்னு தெரியாம என்ன யூனிட்டை கீழே வச்சிருக்கேன் இருக்க பார்த்தா அவன் கட்டினவன் யூனிட் எல்லாம் வந்து. அதனால அருமையான மைசெட் அச்சங்குளம், உண்மையிலேயே அருமையான மைசெட். நான் ரொம்ப நாளாச்சு உங்களெல்லாம் சந்திச்சு. ஏன் கன்னத்தில் கை வச்சிருக்க, குளிர் காய்ச்சலா? இல்லை நான் முடியாமல் கிடக்குறேன்னா? சிரிக்கண்ணா. அருமையான மைசெட் அச்சங்குளம், விஷ்ணு தீபன் ஆடியோஸ் அச்சங்குளம். கொட்டகை அமைப்பு கணேசன், அருமையான கொட்டகை, சிமெண்ட் மாதிரியே போட்டிருக்காப்புல. இந்தா பூரா வெள்ளை வெள்ளைன்னு சிமெண்ட் மாதிரியே இருக்குல்லடா கொட்டகை. அதனால வயசுக்கு வந்து வீட்டு குச்சி கண்ட மாதிரி. அப்போ கொட்டகைக்காரு அதுக்கு தான் கொட்டகை ஓட்டாரா? ஏய் இப்போ அந்த கொடுமையை கேளு. ஒன்றுக்கு இருக்கலாம்னு அந்த தட்டிக்குள்ள ஒரே திகுத்துக்குன்னு ஒரு கருத்த நாய். நான் தப்பிட்டேன். அங்கிட்டு பார்த்தா இன்னொரு நாய் வருதுன்னு பார்க்குறேன், மருதமணி வர்றேன் அங்கிருந்து. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணு வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலசு வந்து வாரம் அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கொல்லி மலை, ராலி மலை, பிறகு மலை, அஞ்சு மலை. கொல்லி மலை, ராலி மலை, பிறகு மலை, அஞ்சு மலை. கொல்லி மலை, ராலி மலை, பிறகு மலை, அஞ்சு மலை. அஞ்சு மலை பாருங்க, சவரி ஐயப்பன நாடி ஓடுங்க. ஐயா அஞ்சு மலை பாருங்க, அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா மலைகளை நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறோம். மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், மணிகண்டனை பார்க்கத்தானே வாரோம். நாங்க மலைகளை அப்படி போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு வாரோம் வாரோம். மணிகண்டனை மணிகண்டனை பார்க்கத்தான பார்க்கத்தானே வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது வாருங்கோ. பாடுங்க. அப்படி குயில் கூவுது கேளுங்கோ. காவடிய என்னடா? சரி நீங்க எல்லாரும் பஜனைக்கு போலேன்னு சத்தியம் பண்ணுங்க. இவரெல்லாம் பஜனையில் இந்த தாளக்காரெல்லாம் பஜனையில் கிழக்கு கொடக்கடவுன்னு இது ஒன்று நம்பர் 1. இப்படி ஒரு முடிஞ்சிய நான் எந்த தாளக்காரன்ட்ட பார்க்கலடா. கண்டங்கரு பாம்பு மாதிரியே. இன்னைக்கு என்ன நாடகம்மா? இன்னைக்கு என்ன நாடகமா? அவர் கேட்கிறாரு. கானாடு காத்தா கருப்புசாமி நாடகம். ஏபிசிடி பெந்தாடி அடி வந்தாடி வராத போடி வராட்டி போடி பிள்ளையாரப்பா பெரியப்பா சின்னேரப்பா சித்தப்பா. அடே நான் பெரியப்பா நாடகத்துக்கு போயிட்டு காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த சின்ன பயலுக கம்மா களிமண்ணில் செஞ்சு பிள்ளையாரை தூக்கிட்டு வந்தாங்க. அப்படி வரும்போது பயலுக பாடிட்டு வராங்க, பிள்ளையாரப்பா பெரியப்பான்ட்டேன். நான் சொன்னேன் பிள்ளையார் அப்பா வந்து அப்பா தானடா பெரியப்பான்றேன், பிள்ளையார் வந்து பெரிய அப்பான்றேன். ஏன்னா மழலை குழந்தையும் தெய்வமும் ஒன்று. இந்த குழந்தைக்கு 10 மாதம் சுமந்து தாய்ப்பால் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி ஒவ்வொரு குழந்தையும் வீரமாக இங்கே அமர்ந்திருக்கிறார். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் பால் கிடையாது. நோ
நீச்சல் தண்ணி 1/4 லிட்டர், ஆவின் பாலில் தண்ணி 12 லிட்டர். இந்த கூட்டத்துக்கு இன்றைய சூழ்நிலையில் பிழைக்கக்கூடிய ஒரு ஆள்னா டீ கடைக்கார் தான். அந்த டீ கடையில் இருக்கிறது வந்து ஜிகர்தண்டாவா டீயா? ஒரு 12 மணி வரைக்கும் நீங்கள் குடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் உசுரை காப்பாற்றிக்கலாம். அதுக்கு மேலே நாடகம் பார்க்க வர்ற ஊரில் டீ குடிக்கணும்னு குடிச்சிடாதியப்போ. அப்புறம் காலையில் போய் நிச்சயமக்கரத்தூரில் காலை இழுத்து இப்படியே நிற்ப கடைசியில் மஞ்சூட்டு மாடு சூத்த குத்திடும். ஏடுகள் நெருக்கி தண்ணியை கலப்பாயின்னு பார்க்குறேன். அன்னைக்கு ஒரு ஆள் சைட்டாகவே பால் சட்டியிலேயே கண்டனர் தண்ணி வண்டியில் வந்து ஓசை விட்டுட்டேன். 1 லிட்டர் பாலுக்கு 80 லிட்டர் தண்ணியை கலந்துருக்கானா அவன் எவ்வளோ பெரிய அறிவாளி பத்தியா? அதனால தான் சொல்கிறேன், தண்ணி கலக்காமல் எதுவும் கலக்க முடியாது. எந்த ஒரு கலப்படம் இல்லாத புனிதமான பால் என்றால் தாய்ப்பால். அதுதான் கலப்படம் இல்லாத உலகத்தில். வேற எல்லாமே கலப்பு. யூரியா போட்டால் யூரியா